2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற பரப்புரையெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இதில் வந்து என்னென்னா நிறைய கேள்விக்கு உரியானது டிவிகேவுடைய விஜயுடைய பரப்புரை தான். எல்லாரும் போகிறாங்க, அவர் மட்டும் போக மாட்டாரா? ஆனால் போன இடத்துல வைக்கிற சம்பவங்கள் தான் இங்கே பெரிய விஷயம். இடையில நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஷூட்டிங் ஸ்பாட்டு கேன்சல் ஆகிற மாதிரி இவர் போகிறாரு, பிளான் பண்ணுறாரு, வராரு, கேன்சல் பண்ண சொல்லிட்டே இருக்காங்களே. அதுலேயும் கொஞ்சம் ரியாலிட்டி இருக்குது தான் செய்யுது. நான் பார்த்தேன், க்ரௌட்னா என்ன க்ரௌடுங்க அது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படியே இந்த கடல் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய க்ரௌட்லாம் இருக்குது. பட் யாராலையும் இப்படிலாம் க்ரௌடு கூட்டவே முடியாது. ஆனால் இதே நேரத்தில் விஜய் அவர்கள் சந்தோஷப்பட்டாலும் இந்த கூட்டத்தை பார்த்து சில வருத்தப்படக்கூடிய சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் காருக்கு பின்னாடி வர்றது, முன்னாடி வர்றது, கார் மேலே உழுகிறது, கார் அவங்க மேலே ஏறுறது, இது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு சூழ்நிலை. பட் ஆனால் வேறு வழி இல்லை, அது நடந்துக்கிட்டே இருக்குது. விஜயுடைய ஸ்பீச்சு இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் வந்து அவர் பரப்புரை மேற்கொண்டார் இல்லையா? பயங்கரமாக பேசுகிறார். அவர் சூப்பராக ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? இப்போ மு.க. ஸ்டாலின் சார் அவர்கள் வந்துட்டு பவரில் இல்லை, அதாவது அப்படின்னா ஒரு டெம்பரரி முதலமைச்சராக இருக்கிறார். அதனால தான் எனக்கு வந்து இந்த ஆக்சஸ் கிடச்சிருக்கு, இல்லைன்னா இந்த அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னாங்க. வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க நண்பன், உங்க விஜய் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இந்நேரம் திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் வந்து ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல, ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த பீரியடை. ஸோ அப்படி இருக்கிறதுனாலயோ என்னமோ கொஞ்சம் ஈஸியாக வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த திமுக கவர்மெண்ட் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு அவதூறுகள், அவங்களையும் தாண்டி இன்னும் சில பேர் இன்னும் நிறைய அவதூறுகள் எல்லாமே பரப்புனாங்க. அப்போ நான் அந்த க்ரௌடை பார்க்குறேன். எங்கள் வீடியோ கூட காட்டுவேன் பாருங்கள். அப்படி ஒரு க்ரௌடு. என்னடா இப்போ தமிழ்நாடுனா ஒரு ஏரியாவில் ஏதோ இந்த நார்த் தமிழ்நாடு, சென்னையிலேருந்து இவ்வளோ க்ரௌடுன்னு பார்த்தா சவுத்து, டவுன் சவுத்து, அங்கே அவ்வளோ க்ரௌடு பயங்கரமாக இருந்தது. அவருடைய ஸ்பீச்சு, அவருடைய க்ரௌடு நிற்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆக போகுதுன்னே ஒரு குழப்பமாக இருக்குது. நம்ம அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் போட்டா மாறாது அப்படிம்பாங்க. பட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த சினிமா ஸ்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு உச்சத்துலேருந்து வரவே இல்லை. கொஞ்சம் டைலூட் ஆகி வேறு மாதிரியான படம் தான் வருவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப 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 ஏர்லியாக வந்த மாதிரி தெரியுது அவர். ப்ளஸ் அதனால் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு. அவங்களாம் அப்படியே பைத்தியக்காரங்க மாதிரி உழுகுறானுங்க. இது வந்து இந்த மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு கான்செர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போவாங்க ஆளை, அவர் பாட்டு பாடும்போது. அந்த மாதிரி இவனுக்கு பூரா அப்படி விஜய் 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 விஷன் கத்துறானுங்க. இவரும் பயங்கரமாக பேச கற்றுக்கிட்டார். இதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து என்ன பேசுகிறோம், என்ன கொள்கை பேசுகிறோம், என்ன இப்போ அஜெண்டா வச்சுருக்கோங்கலாம் அவருக்கு தெரியவே கிடையாது. நேராக திமுகவை திட்ட வேண்டியது, அப்புறம் உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, என்ன அக்கா, அப்படி இப்படின்னு அழகாக பேசிட்டு வந்துடுறாரு. பெருசாக எந்த விதமான கருத்துக்கள்லாம் கிடையாது. கருத்துக்கள் சம்மந்தப்பட்ட எந்த பேச்சுமே கிடையாது. பட் அது கிடையவும் கிடையாது. பெரிய கொள்கைலாம் ஒன்றுமே கிடையாது. திராவிடத்தில் உள்ள அதே கொள்கை தான். புதுசாக கொள்கையை பற்றிலாம் கோட்பாடை பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது. நேராக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி திமுக அவ்வளோதான் பேசுகிறாரு இல்லையா, வேறு எதுவுமே பேசலை. இதுக்கு இருக்கிற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா
நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு யதார்த்தமாக வந்து பத்திரிக்கையாளர் சிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியே வரமாட்டான்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் முடிவு வரைக்கும். இவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, பத்திரிக்கையாளர் என்ன பண்ணிடுறாங்க, இதை பற்றிலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் பரப்புரை டயத்தில் வந்து இளைஞர்கள்லாம் இப்படி போகிறாங்க வராங்க கேட்கும்போது அவர் ஒரு கருத்து சொல்கிறார், இளைஞர்கள்லாம் படிக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, இதனால் உங்களுக்கு தானே உடம்பு வந்து பாதிக்கப்படும், உங்களுக்கு தான் காயம் ஏற்படும், நீங்கள் தான் வந்து பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கருத்து சொன்னார். அது நல்ல கருத்து தான், அது ஜென்ரலாக சொல்கிறது தான் இல்லையா. அது போய் வீட்டில் போய் படிங்க, அம்மா அப்பா பாருங்கள், நீ நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, ஜனநாயகன் படம், நீங்கள் ஒரு சினிமா துறையில் இருக்கீங்க, ஜனநாயகங்கிற ஒரு படம் வந்து வரவிடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டு நோ கமெண்ட்ஸ் போயிட்டார். அவர் எதையும் பேச மாட்டார் இல்லையா. இப்போ என்னென்னா இதையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு ஒரு உள் உணர்வு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ஜெயிக்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் நோ கமெண்ட் சொல்கிறவர் விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு பரப்புரையில் இந்த இளைஞர்கள்லாம் அப்படி போகிறாங்க, கூட்டத்தின் முன்னாடி போகிறாங்க, உழுறாங்க, அடிபடுறாங்கன்னு படிக்கணும், உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறது வந்துட்டு நல்ல விஷயம். ஆனால் இவரையும் அதை சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே நோ கமெண்ட் சொல்கிறாரு, இவரையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்குது. ஸோ விஜய் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்களில் ஐ திங்க் ரஜினி ஒரு ஆள் தான். ஏன் அப்படின்னா விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி ஜீரோ ஆயிடுவார். நீ தோத்துட்ட, நீ தோல்வி. ஆனால் விஜய் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி வந்து ஹீரோ ஆயிடுவார். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்டா டே எனக்கு இல்லாத ஃபேன் ஃபாலோவர்ஸ் உனக்கு, நான் வந்து ஜெயிச்சிருக்க மாட்டேனா. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கும் ரஜினிக்கும் ஒரு உள் போராட்டமே இருக்குது. பட் ஆனால் எதை என்னதான் இருந்தாலும் விஜயோட கட்ஸ் வந்து நம்ம பாட்டை தான் செய்யணும். அந்த கட்ஸ் வந்து ரஜினிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். பட் அவர் சொன்ன கருத்து ஓகே தான். இளைஞர்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இவ்வளோ மோசமாக இருக்குன்னு தேவை கிடையாது விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக. பட் அது என்ன மனநிலை, அது என்ன தாட்ஸு, அது எது அவங்க ட்ரைவ் பண்ணுன்னு நமக்கு தெரியல. மேபி அந்த மாதிரி தான் இளைஞர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது இந்த விஜய் வந்தப்போ தான் நமக்கு தெரியுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். பரப்புரை பயங்கரமாக போயிட்டு